வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தொடரும் என மனிதநேய மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் பேட்டியளித்துள்ளார். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி பகுதியில் தமுமுக மற்றும் மனிதநேய தொழிலாளர் சங்கம் 30ஆம் ஆண்டு தொடக்க விழா தமுமுக மற்றும் மாமக மாவட்ட தலைவர் ஷாகுல் ஹமீது தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளரும் ஹஜ் கமிட்டி தலைவரும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் சமது கலந்து கொண்டு கட்சிக் கொடி ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து முப்பெரும் விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் அளவுக்கு அதிகமான சுங்கச்சாவடிகளை வைத்து வழிப்பறி நடைபெற்றுக் கொண்டுள்ளது எனவும், காலாவதியான சுங்கச்சாவடிகளை அப்புறப்படுத்தவும், சுங்கச்சாவடியில் வசூல் செய்யப்படும் கட்டணத் தொகையை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும், செங்கல்பட்டு, விக்கிரவாண்டி, திருச்சி, நெல்லை உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் வருகிற 16ஆம் தேதி முற்றுகை போராட்டமும், வருகிற 27ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டமும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக நடைபெறும் என்று கூறினார். மேலும் வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தொடரும் என கூறினார். விஜயின் கட்சிக் கொள்கை தெரிந்த பின்பு பிற்காலத்தில் அவருக்கு ஆதரவு கொடுக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து முடிவு செய்வோம் என்றும் கூறினார். தமிழகத்தில் டோல்கேட்டுகள், சுங்கச்சாவடிகள் என்ற பெயரில் ஒரு வழிப்பறி கொள்ளை நடக்கக்கூடிய இந்த நிலையை கண்டித்து, இன்னும் காலாவதியாகி போன பல்வேறு டோல்கேட்டுகள் இன்னமும் சுங்கவரி வசூல் நடந்து கொண்டிருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய மோசடி என்கின்ற காரணத்தால் இவைகளெல்லாம் ஒரு ஒழுங்குபடுத்த வேண்டும், இந்த விலையேற்றத்தை தடுக்க வேண்டும், விலையேற்றப்பட்டதை மீண்டும் திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் தமிழகத்தில் 7 டோல்கேட்டுகளை மையப்படுத்தி செங்கல்பட்டு, விக்கிரவாண்டி, பிறகு திருச்சி, அதே போன்று நெல்லையில் நாங்குநேரி, கோவையில், அடுத்ததாக வேலூரில் என்று 7 டோல்கேட்டுகளில் 16ஆம் தேதி முற்றுகை போராட்டத்தை மனிதநேய மக்கள் கட்சி நடத்த இருக்கின்றது. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே பெண்கள் விடுதியில் குளிர்சாதன பெட்டி வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதில் 2 பேர் உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே கட்ராபாளையம் தெருவில் செயல்பட்டு வரும் பெண்கள் விடுதியில் குளிர்சாதன பெட்டி வெடித்து விடுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. இந்த நிலையில் மாணவிகள் அவசரமாக வெளியேறிய நிலையில் தகவல் அறிந்து வந்த மதுரை பெரியார் பேருந்து நிலையம் தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் 1 மணி நேரமாக போராடி புகையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் சிக்கிய விடுதியில் தங்கியிருந்த 3 மாணவிகள் காயங்களுடன் மீட்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் 2 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு மேற்கொண்டு விசாரணை செய்து வருகின்றனர். எம்ஜிஆர் போல் விஜய் அரசியலில் வெற்றி பெற முடியாது எனவும், எம்ஜிஆரின் எண்ணமும் சிந்தனையும் அதிமுகவில் கூட இல்லை, அண்ணாமலையிடம் இருப்பதாக பாஜக பொருளாதார பிரிவு தலைவர் பேட்டியளித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பாஜக மாநில பொருளாதார பிரிவு தலைவர் MS ஷா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தமிழகத்தில் அதிமுக இல்லாமல் பாஜகவால் காலூன்ற முடியாது என்று அதிமுக நிர்வாகிகள் பேசியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், அதிமுகவில் தற்போது நல்ல தலைவர்கள் இல்லை எனவும், பாஜகவில் மத்தியில் மோடியும் தமிழகத்தில் அண்ணாமலையும் இருப்பதாக கூறிய அவர், மோடி மீது நம்பிக்கை வைத்துதான் மக்கள் வாக்களித்துள்ளனர் என்று கூறினார். நடிகர் விஜய் கட்சி தொடங்கியது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், எம்ஜிஆருக்கு பிறகு சிவாஜி கட்சி தொடங்கினார். ஆனால் அவரால் MLA-வாக கூட வெற்றி பெற முடியவில்லை. எம்ஜிஆர் போன்ற அரசியல் பின்புலம் நடிகர் விஜய்க்கு கிடையாது எனவும், அரசியல் பின்புலம் இல்லாமல், அனுபவம் இல்லாமல் கட்சி தொடங்கிய விஜய் மக்களுக்கு முதலில் சேவையாற்ற வேண்டும், அதில் மக்கள் மனதில் இடம் பிடித்தால் மட்டுமே தலைவராக வர முடியும் என்று கூறினார். விஜய்க்கு அரசியல், அதாவது எனக்கு அரசியல், என்னுடைய ஃபாதர் ஒரு தியாகி, காங்கிரஸ் கட்சி பொன்னப்ப நாடார் நேசமணி அவர்கள் காமராஜர் கூட பயணம் செய்ததனால் அந்த பொலிட்டிக்கல் அனுபவம், நான் சின்ன வயசுல இருந்து பொலிட்டிக்கல் இருக்கிறேன், 18 வயதில் இருந்து அந்த அனுபவத்தில் இப்ப பயணம் செய்து கொண்டு இருக்கிறேன். இதே போல எல்லாரும் திடீரென்று ஒரு தொழில டீ கடை போட்டுட்டு திடீர்னு ஒரு அரசியல் வர முடியாது. தியாகம் பண்ணணும். அதாவது தியாகம் பண்ணி அரசியல் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்து மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் மட்டுமே, மக்கள் புரிந்தவர்கள் மட்டுமே ஒரு அரசியலில் வர முடியும், முதலமைச்சராக முடியும் என்பது என்னுடைய கருத்து. காட்பாடி தொகுதியில் தொண்டர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன், காட்பாடி தொகுதிக்கு என் உயிர் உள்ளவரை தேவையான பணிகளை செய்து கொண்டே இருப்பேன் என உருக்கமாக பேசினார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திமுக மேற்கு ஒன்றிய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டார்.
இந்த கூட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர், காட்பாடி தொகுதியில் 53 ஆண்டுகளாக சட்டசபையில் அமர வைத்துள்ள மக்களுக்கு நன்றி தெரிவித்து உருக்கமாக பேசினார். மேலும் காட்பாடி தொகுதியில் பொன்னையில் பாலம் கட்டியதாகவும், சர்க்கரை ஆலை திறந்து வைத்ததாகவும், தற்போது காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்து தண்ணீர் வழங்கி வருவதாகவும் கூறினார். இதுபோன்ற பல பணிகளை காட்பாடியில் செய்துள்ளதாக கூறிய அவர், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் காட்பாடி தொகுதியில் சிப்காட் அமைக்க அதற்கான வேலைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், என் உயிர் உள்ளவரை இந்த தொகுதிக்கு தேவையான பணிகளை செய்து கொண்டே இருப்பேன் என தொண்டர்கள் மத்தியில் உருக்கமாக பேசினார். நன்றி சொல்ல பாடுறாங்களா அது மாதிரி நன்றி சில பேர் பாடுறா ஆனால் என் உயிர் உள்ள வரை மண்ணோடு நான் கிடைத்து இருப்பேன் என்ற உறுதியை தெரிவித்து உங்கள் அனைவரையும் நன்றி. திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அருகாமையில் வயல்வெளியில் கிடந்த ஆண் சடலத்தை மீட்ட காவல்துறையினர் இது தற்கொலையா கொலையா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அருகே வயல்வெளியில் ஆண் சடலம் ஒன்று இருப்பதாக வயல்வெளியில் வேலை பார்த்தவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வெங்கல் காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் வயல்வெளியில் இறந்து கிடந்த நபர் அதே பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பது தெரியவந்தது. இவரின் இறப்பு கொலையா அல்லது தற்கொலையா என போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இளைஞர் ஒருவர் வயல்வெளியில் சடலமாக இருந்து மீட்கப்பட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடுமலையில் கட்சி நிர்வாகி இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட பின் தமாக தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் தமிழ் மாநில காங்கிரசின் பொறியாளர் அணியைச் சேர்ந்த பழனிசாமியின் இல்ல திருமண விழாவில் தமாக தலைவர் ஜி.கே. வாசன் கலந்து கொண்டார். அதன் பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் ராகுல் காந்தி வெளிநாடுகளுக்கு சென்று நம் நாட்டில் ஜனநாயக முறைப்படி நடந்த தேர்தல் குறித்து தவறான தகவல் கொடுத்து வருகிறார் என்றும் அது அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல என்றார். தமாக உறுப்பினர் சேர்க்கையை விரிவுபடுத்தி வருவதாகவும் வட்டார அளவிலான கூட்டங்களை நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அதிக அளவில் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் இதை கட்டுப்படுத்தி ஒரு காலக்கெடுவிற்குள் தமிழக அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றார். இந்தியாவிலே மரியாதைக்குரிய ஸ்தானம், பெரிய ஸ்தானம். அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர், பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் வெளிநாட்டிற்கு சென்று நம்முடைய நாட்டினுடைய ஜனநாயக முறைப்படி நடந்த தேர்தல் முறை பற்றியும் பல்வேறு விஷயங்களிலே தவறான தகவல்களையும் கொடுத்திருப்பது அவர் வகிக்கும் பொறுப்பிற்கு அழகல்ல என்று நாம் குறிப்பிட விரும்புகிறேன். பல்லடம் அருகே வேன் கார் நேருக்கு நேர் மோதிய விபத்து குறித்து பதைப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாராபுரம் சாலையில் குடிநீர் இணைப்பு பராமரிப்பு பணிக்காக நகராட்சி ஊழியர்கள் விவேகானந்தா பள்ளி அருகே குழி தோண்டி வேலை செய்து வருகின்றனர். இதனால் பல்லடம் தாராபுரம் சாலை ஒரு வழிச்சாலையாக மாற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் ருத்ராவதியில் இருந்து சொகுசு காரில் பழனிசாமி மற்றும் வெற்றி செல்வி தம்பதி கோவை நோக்கி சென்று கொண்டிருந்துள்ளனர். அப்பொழுது எதிரே வந்த வேன் காரின் மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் பலத்த காயமடைந்த பழனிசாமி மற்றும் அவரது மனைவியை மீட்ட பொதுமக்கள் ஆம்புலன்ஸ் மூலம் பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இது குறித்து காரும் வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மேற்கு மாவட்டம் திமுக பொது உறுப்பினர் கூட்டத்தில்
2026 மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்று அமைச்சர் சி.வே. கணேசன் பேசியுள்ளார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த காடாம்புலியூரில் திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தெற்கு ஒன்றிய செயலாளரும் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினருமான சபா ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் கலந்து கொண்டார். இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின் மக்களவைத் தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல் ஆகிய அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்றுள்ளார். இதேபோன்று வருகின்ற 2026 ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என தலைவர் இலக்காக அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நான் முதல்வராக இருந்தால் 15 நாட்களுக்குள் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்கவில்லை என்றால் கலெக்டர் மற்றும் எஸ்பியை சஸ்பெண்ட் செய்திருப்பேன் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூட்டத்தில் பேசியுள்ளார். சேலத்தில் பாமக கட்சி சார்பில் பாமக கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் சமூக நீதி விளக்க மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அன்புமணி ராமதாஸ், நான் முதல்வராக இருந்தால் 15 நாட்களுக்குள் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்கவில்லை என்றால் கலெக்டர் மற்றும் எஸ்பியை சஸ்பெண்ட் செய்திருப்பேன் என்றும், பாமக ஆட்சியில் இருந்தால் 1 மாதத்தில் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கம் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும், திமுக ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று ஸ்டாலினும் கனிமொழியும் தெருவாக பிரச்சாரம் செய்துவிட்டு தற்போது ஆட்சிக்கு வந்ததும் மதுவை நிறுத்தாமல் மதுவை திணிக்கிறார்கள் என்றும், தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு எப்போது தமிழ்நாட்டு இளைஞர்கள் மது இல்லாமல் இருக்க முடியாது எனும் சூழலை கொண்டு வந்ததுதான் திராவிட மாடல் ஆட்சி என அன்புமணி ராமதாஸ் பேசியுள்ளார். மாவட்ட மைய நூலகம் கட்டும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என வளர்ச்சி திட்டப்பணிகள் குறித்து நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் மெய்யநாதன் பேட்டியளித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் சிவ.வி. மெய்யநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் ஏ.பி. மகாபாரதி, எம்எல்ஏக்கள் உட்பட அனைத்து துறை அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் அமைச்சர் சிவ.வி. மெய்யநாதன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பல்வேறு அரசு துறைகள் சார்பில் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது எனவும், மயிலாடுதுறையில் மாவட்ட மைய நூலகம் அமைப்பதற்கான இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு விரைவில் நூலக கட்டிட பணிகள் தொடங்கப்படும் என்றார். இதன் முன்னதாக பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய பணிகள், குறிப்பாக உள்ளாட்சித்துறையில் மேற்கொள்ளப்படுகின்ற பணிகள், அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட பணிகள், அதே மாதிரி வேளாண் துறை சார்ந்த பணிகள், மீன் வளர்ச்சித்துறை சார்ந்த பணிகள், பள்ளிக்கல்வித்துறை, இப்படி அனைத்து துறைகளிலும் மேற்கொள்ளப்படுகின்ற அனைத்து பணிகளையும் ஆய்வுகள் மேற்கொண்டோம். அதிமுக ஆட்சியில் மதுக்கடைகளை மூடிவிடுவோம் என அறிவிக்க தயாரா என்று முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாசலம் சவால் விடுத்துள்ளார். ஈரோடு தெற்கு மாவட்ட திமுக செயல் வீரர்கள் கூட்டம் ஈரோட்டில் நடைபெற்றது. அமைச்சர் முத்துசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாசலம், மதுக்கடைகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற எண்ணம் திமுக அரசுக்கு இல்லை என்றும், ஆனால் அவற்றை உடனடியாக மூடிவிட முடியாது, படிப்படியாகத்தான் மூட முடியும். இதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேற்கொள்வார் என்று தெரிவித்தார். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெறவுள்ள மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவை தொல் திருமாவளவன் அழைத்துள்ளார் என்றும், தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடி விடுவோம் என்று அதிமுக அறிவிக்க தயாரா என்று சவால் விடுத்து பேசினார். அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ள முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாசலம் அதிமுக கட்சிக்கு சவால் விடுத்து பேசிய நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு மதுவிலக்கு மாநாடு நடப்பதாக சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். மதுவிலக்கு பற்றி நான் இப்போது பேசுவதற்கு காரணம், நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தான் மதுவிலக்கு துறையுடைய அமைச்சராக இருக்கிறார். திருமாவளவன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அழைப்பு தருகிறார். நான் சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டால், மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டிலே மதுவிலக்கை நாங்கள் கொண்டு வருவோம் என்று அவர்களால் சொல்ல முடியுமா? கோவையில் தொழில்துறையினருக்கான மேலும் ஒரு சிட்பி வங்கி கிளை அமைக்கப்பட உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். கோவை கொடிசியா வளாகத்தில் கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து தொழில் அமைப்பு நிர்வாகிகளின் கோரிக்கைகளை டெல்லியிலிருந்து வந்திருந்த வருமான வரித்துறை, ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸ் உட்பட பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகளிடம் மனுவாக அளித்தனர்.
இதனைத் தொடர்ந்து கொடிசியா வளாகத்தில் சிறு குறு தொழில் முனைவோர், பாஞ்சாலை உரிமையாளர்கள், விவசாயிகள், வணிகர்கள் ஆகியோருடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்துரையாடினார். இதில் கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலிருந்து அனைத்து துறைகளை சேர்ந்த தொழில் முனைவோர் மற்றும் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசனும் பங்கேற்றார். இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் தங்களது கோரிக்கைகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தொழில் முனைவோர் மத்தியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசினார். அப்போது கோவையில் மேலும் ஒரு சிட்பி கிளை வரவுள்ளதாகவும், கோவையில் ஏற்கனவே திறக்கப்பட்ட சிட்பி கிளையில் ஒரு வருடத்தில் 491 கோடி ரூபாய் வங்கிக் கடன் கொடுக்க தீர்மானம் செய்து 314 கோடி கொடுக்கப்பட்டுள்ளது எனவும், இதை தவிர்த்து அனைத்து நடவடிக்கையும் மொத்தமாக சேர்த்து 620 கோடி வரை கடன் கோவை சிட்பி கிளை கொடுத்துள்ளதாக கூறினார். தேனியில் உள்ள வெற்றி திரையரங்கில் கோட் திரைப்படத்தை விஜயகாந்தின் மகன்கள் விஜய் பிரபாகரன், சண்முக பாண்டியன் மற்றும் சரத்குமார் படக்குழுவினர் ஆகியோர் சென்று பார்த்தனர். முன்னதாக திரையரங்கிற்கு வருகை தந்த விஜய் பிரபாகரன், சண்முக பாண்டியன், சரத்குமாருக்கு தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தாபிக நிர்வாகிகள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விஜய் பிரபாகரன், AI தொழில்நுட்பத்தில் அப்பா வந்த காட்சியில் ஒவ்வொரு நொடியும் பார்த்துக் கொண்டே இருந்தேன், மகிழ்ச்சியாக இருந்தது என்று விஜயகாந்த் குறித்து நெகிழ்ச்சி அடைந்தார். விஜய் நடிப்பு வெங்கட் பிரபு ஏபிஎஸ் தயாரிப்பு கோட் படத்தை நானும் என்னோட தம்பி சண்முக பாண்டியனும் அவரோட பட குழுவினரும் இன்னைக்கு வந்து நாங்கள் படத்தை பார்த்தோம். உண்மையிலேயே எல்லா படமும் நான் முதல்ல பார்க்கும்போது டைட்டில் கார்டு படம் எல்லா பேரும் படிப்பேன். ஆனால் கோட் படத்தை வந்து அப்பா காட்சி இந்த AI மூலியமா பண்ணது வந்து ஒவ்வொரு செகண்டும் அந்த முடியிலிருந்து, அந்த கண்ணிலிருந்து, அந்த மூக்கிலிருந்து, அந்த வாயிலிருந்து அப்பாவை அப்படியே நான் ஸ்டன்னா போய் எங்கள் அப்பாவை பார்த்துட்டே இருக்கேன். உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா இருக்கு. கேப்டன் திருப்பி வந்து கோர்ட்ல இந்த மாதிரி ஒரு பார்க்குறது ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கழிச்சு நாங்கள் பார்த்தாலும் இன்னைக்கும் தியேட்டர் ஃபுல்லாக இருந்து எனக்கு செஞ்சுக்காரங்க ஃபேன்ஸு விஜய் ரசிகர்கள் பார்க்குறப்போ ரசிகர்களை பார்க்குறப்போ உண்மையிலேயே சந்தோஷம். இன்னைக்கும் அந்த சத்தமும் அதுவும் தியேட்டரில் கேட்குறப்போ சென்னை ராயபுரத்தை சேர்ந்த 12 வயது சிறுவன் அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தன்னுடன் படிக்கும் மாணவனுடன் பள்ளி வளாகத்தில் விளையாட சென்றார். அப்போது உடன் படிக்கும் மாணவனின் அண்ணன் சிறுவனை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் சிறுவனுக்கு ஆசனவாயில் கடுமையாக வலி ஏற்பட்டதுடன் பெற்றோருக்கு நடந்த விவரத்தை தெரிவித்துள்ளார். ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பெற்றோர் அழைத்து சென்ற நிலையில் உள்நோயாளியாக சிறுவன் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து ராயபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து சம்பவத்தில் ஈடுபட்ட காசிமேட்டை சேர்ந்த ஜெகதீஷ் என்ற 19 வயது வாலிபரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். வேலூர் மாநகர பகுதி திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் வேலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தேசிய கல்விக் கொள்கையில் இணைவதன் மூலம் தாய்மொழி காக்கப்படும் என மத்திய அமைச்சர் கூறியிருந்த கருத்துக்கு பதிலளித்தவர், மாற்று மொழி வந்தால் தமிழ்மொழி அழியும் என்று தங்களுக்கு சொன்னவர் அண்ணா முதலமைச்சர் ஆனவுடன் 3 கொள்கைகளை அறிவித்தார். வேற்றுமொழி வந்தால் தாய்மொழி அழியும் என்பது எங்களின் சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்திற்கு எதிர் சித்தாந்தம் உள்ளவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்று பதிலளித்தார். வேற்றுமொழி வந்தால் தாய்மொழி அழியும் என்பது எங்களுடைய சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்துக்கு எதிர் சித்தாந்தம் உடையவர்கள் அவர்கள், அதனால அவர்கள் சொல்கிறார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.